விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை பெருவிழாவில் திருநங்கைகள் கலந்து கொண்டு பூசாரி கையால் தாலி கட்டிக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியையொட்டி 18 நாட்கள் சித்திரை பெருவிழா நடக்கும். மகாபாரத போரில் தன்னையே களபலி கொடுப்பதற்கு அர்ஜுனன் மகன் அரவான் முன்வந்தான். கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அரவானை திருப்திப்படுத்தினார். பின்னர் அரவான் களபலி கொடுக்கப்பட்டான். இந்நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நடக்கும் கூத்தாண்டவர் கோவில் நிகழ்ச்சியில் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களிலிருந்து அரவாணிகள் கலந்து கொள்கின்றனர். இவர்கள் புத்தாடை அணிந்து, பூ முடித்து, வளையல் அணிந்து, புதுப்பெண்ணாக அலங்கரித்துக் கொண்டு பூசாரி கையால் தாலி கட்டிக் கொள்வர். பிறகு இரவு முழுவதும் ஆடி பாடி மகிழ்ந்து காலையில் தாலியை அறுத்து விடுவர். தாலி கட்டி தாலி இருக்கிற திருவிழாக்கு வந்திருக்கோம். சாமி கரகம் பார்க்க வந்திருக்கோம். கரகம் முடிஞ்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூத்தாண்டவர் கோவிலை மேம்படுத்த வேண்டும் என்றும் அரவாணிகள் திருவிழாவை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் இதில் கலந்து கொண்ட அரவாணிகள் வலியுறுத்தினர். எங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப கிராண்டான ஃபெஸ்டிவல். கோயில்ல போதிய வசதி எங்களுக்கு கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, கோயில்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. தங்கறதுக்கு இடம் இல்ல. இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி கோயிலை விரிவுபடுத்தணும். எங்களுக்கு நல்லதா சேவை பண்ணி கொடுக்கணும். கவர்மெண்டே எடுத்து நடத்தணும் இந்த பண்டிகையை. அரவாணிகளுக்கு ரொம்ப நல்லது பண்ணணும். வருஷம் நாங்க கூத்தாண்டவர் கோயிலுக்கு தாலி கட்டி தாலி அறுப்போம். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்ல இருந்து திருநங்கைகளும் வருவாங்க இங்க. ஏன்னா நாங்க வருஷத்துல அந்த ஒரு நாள் தான் எல்லா திருநங்கையும் பார்ப்போம். புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் கலந்து கொண்டனர். நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட ஆண்களும் தாலி கட்டிக் கொண்டனர்.